நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்க டேலண்டால அவ்வளவு ஒரு பாராட்டும் அவ்வளவு கைதட்டல் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. எழில் இதை பார்த்து நம்ம குழந்தைங்களா இது அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு பார்த்து கைதட்டி ரசிக்கிறாங்க. இது மனோகருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. டீச்சரையும் கூட சேர்த்துக்கிட்டு என்னென்னமோ தில்லுமுள்ளு வேலைத்தனமெல்லாம் இந்த பண்ணினாங்க, குழந்தைங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு. அதையும் தாண்டி இந்து கூடவே சப்போர்ட்டா இருந்து சுடர் மூலமா எப்படியோ குழந்தைங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இந்து அபி பேஷன் ஷோவில் அழகா டான்ஸ் ஆடி வின் பண்ணிட்டா. இந்த பக்கமா கவின் கையாலேயே வரைஞ்சு அழகா டிராயிங் வரைஞ்சிட்டாங்க. இந்த பக்கமா காவியாவும் பிசிறு தட்டாம இல்லை எந்த ஒரு இடரும் இல்லாம அழகா பாடி முடிச்சிடுறாங்க. கடைசியா அஞ்சலி பாப்பாவையும் கூப்பிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஆச்சரியமா போச்சு. என்னதான் அஞ்சலிமா காம்படிஷன்ல பேர் கொடுத்தா இது வரைக்கும் யாருக்குமே தெரியலையே. சீக்ரெட் டவெல்லாம் வச்சிருந்தா சஸ்பென்ஸா இருக்கே. என்ன பண்ண போறா, என்ன ப்ரோக்ராம்ல சேர்ந்திருக்க போறான்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை விட அஞ்சலி பேசின நிகழ்ச்சி தான் எல்லார் மனசையும் நிகழ வைக்குது. அஞ்சலி நீ எந்த காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன்னு எழில் கேட்கறாங்க. அது சஸ்பென்ஸ், நீங்க எல்லாரும் வந்துருங்க, வந்து நான் பேசுறத பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறா. அஞ்சலி பேசுறாளா அப்படின்ட்டு எழில் ரொம்ப ஆச்சரியமா வந்து ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே மனோகரியும் வந்திருக்காங்க. இந்த குட்டி பிசாசி என்ன இதுல போய் ஜாயின் ஆயிருக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைகளாம் கூப்பிடுறாங்க, அவங்களும் வந்து பேசி முடிச்சிடுறாங்க. கடைசியா அஞ்சலி பாப்பாவை கூப்பிடுறாங்க. அஞ்சலி பாப்பாவை வந்து தைரியமா நின்று மைக் பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறான். அஞ்சலி பாப்பா தன் மனசுல உள்ள ஏக்கத்தை பூரா அப்படியே கொட்டி தீர்க்கிறா. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எங்க அம்மா தான் என்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களே, சாமி கிட்ட போயிட்டாங்க, நான் தான் பார்க்கவே முடியாது. இதை நினைச்சு நான் தினம் தினம் கஷ்டப்படுவேன். என்னோட கஷ்டத்தை பார்த்து தான் சாமியே எனக்கு இன்னொரு அம்மாவை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவை பத்தி பேசணும்னா எனக்கு இந்த கொஞ்ச நேரம் பத்தாது. எனக்கு ஒரு நல்ல அம்மாவும் எனக்கு நல்ல ஒரு தோழியாவும் எனக்கு கிடைச்சிருக்கா. எனக்கு தோழினா என்னோட வயசுன்னு நினைச்சிங்களா? அதுதான் இல்லை, அவங்க என்னோட அம்மா வயசுல இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் காட்டுறேன். எனக்கு அபிக்கு காவியாவுக்கு கவினுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் எங்க அம்மா மாதிரியே செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் என்னை அரவணைச்சு கட்டி பிடிச்சுக்குவாங்க. எனக்கு தோழிக்கு தோழியாவும் அம்மாவுக்கு அம்மாவாவும் இருக்கிறது எனக்கு சுடர் மட்டும்தான் சொல்லி சுடரை பார்த்து அஞ்சலி சொன்னதும் சுடருக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஓடி பிடிச்சு ஒடியாந்ததும் அஞ்சலி பாப்பாவை தூக்கி கட்டி பிடிச்சு மொத்தமா முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே அஞ்சலி பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. எழில் பார்த்து அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இவ்வளவு அன்பா இவன் மேல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சுடரை வீட்டை விட்டு வெளியே முடுக்கலான்னு பார்த்தா இந்த குட்டி பிசாசுங்களை இவ்வளவு பெருமைப்படுத்துதேன்னு நினைக்கிறாங்க மனோகரி. ஜெயிச்சவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மெடலும் கப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல அபியும் வர்றா, கவின் வரான், காவியா வரா. இவங்க எல்லாருமே கப்பு மெடல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா சுடர் தான் பெருமையா பாராட்டி சொல்றாங்க. எல்லாம் கேட்ட சுடர் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா எழில் என்னதான் அப்பா அப்பான்னு வளர்த்துனேன்னு சொன்னாலும் அப்பவும் சுடருக்கு தான் அதிக பாயிண்ட் நினைச்சிட்டு சுடர் மேல அவங்களுக்கு தனி மரியாதை ஏற்படுது. சுடருக்கு பின்னாடி இருக்கிற இந்து பார்த்து மகிழ்ச்சியா சந்தோஷப்படுறாங்க. அவங்க எழில் குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறத நினைச்சு இந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா, அப்பாவுக்கு எதிராக சவால் விட்ட மாதிரியே நீங்க எல்லாரும் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் காரணம் நீ தான் சுட. இந்த கப்பும் மெடலும் நாங்க வாங்கியிருக்கோம்னா கடைசி நேரத்துல நாங்க தோல்வி வந்துருச்சோன்னு தளர்ந்த போதெல்லாம் நீ தான் தைரியம் சொல்லி ஊக்கம் கொடுத்து நீ தான் இந்த ஸ்டேஜ்ல எங்களை ஏற்றி விட்ட. ஜெயிச்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இந்த மெடல் கப்பு இதெல்லாம் வாங்கினதுக்கு நீ தான் சுட சப்போர்ட்டா இருந்திருக்க. நீ தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லயும் எல்லா குழந்தைங்களும் சுடரை பாராட்டி பேசுறாங்க. இதை பார்த்த எழில் நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க. வரவேற்புரை ஆற்றவங்க சொல்றாங்க, ஆக மொத்தத்துல இந்த குழந்தைங்களுக்கு தாய்க்கு தாயா இருந்து நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டுன்னு சொல்லிடுறாங்க. மனோகரி நினைக்கிறாங்க, சே நம்ம போட்ட திட்டமெல்லாம் பலிக்கலையே, இப்படி நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்களே. எழில் நம்ம சொல்றத கேட்க மாட்டான், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாங்கிற மாதிரி மனோகரி நிவந்துக்கிறாங்க. எழிலுக்கும் குழந்தைங்க மேல அளவில்லாத பாசம் கூடுறது மட்டும் இல்லாம சுடர் மேல ஒரு தனி மரியாதையும் வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதே ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.